ரமாகாண்ட் அச்ரேக்கர் இந்தியாவின் பிரபல கிரிக்கெட் பயிற்சியாளர் ஆவார். பிரபல கிரிக்கெட் ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர், வினோத் காம்ப்ளி, சஞ்சய் பங்கர், ரமேஷ் பவார் போன்ற பல கிரிக்கெட் வீரர்களுக்கு சிறு வயது பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு காலமான பிரபல கிரிக்கெட் பயிற்சியாளர் ரமாகாண்ட் அச்ரேக்கருக்கு மும்பையில் நினைவு சின்னம் திறக்கப்பட்டது. இந்த விழாவில் சச்சின் டெண்டுல்கர், வினோத் காம்ப்ளி, சஞ்சய் பங்கர் உள்ளிட்ட பல முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர். விழா மேடையில் வினோத் காம்ப்ளி அமர்ந்திருந்ததை பார்த்த சச்சின் டெண்டுல்கர் நேரடியாக அவரிடம் சென்று பேசினார். வினோத் காம்ப்ளி சச்சினின் கையை பிடித்துக் கொண்டு உணர்ச்சி ததும்ப இருந்தார். ரமாகாண்ட் அச்ரேக்கரின் சிறந்த சீடர்களும் பாலிய நண்பர்களுமான சச்சினும் காம்ப்ளியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரில் சந்தித்துக் கொண்டது பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. பள்ளி பருவத்தில் ஹாரிஸ் ஷீல்ட் போட்டியில் ஹர்தாஷ்ரம் வித்யா மந்திர் அணிக்காக சச்சினும் வினோத் காம்ப்ளியும் இணைந்து 664 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது இருவரின் வாழ்விலும் திருப்பு முறையாக அமைந்தது. தொடர்ந்து ரஞ்சி டிராபி தொடரில் ஆடிய சச்சின் டெண்டுல்கர் முதல் போட்டியிலேயே சதமடித்து இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்தார். அடுத்த சில ஆண்டுகளிலேயே வினோத் காம்ப்ளியும் இந்திய அணியில் இடம்பெற்றார். தனது முதல் சர்வதேச சதத்தை அடிக்க சச்சினுக்கு சில ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆனால் வினோத் காம்ப்ளி தனது இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலேயே இரட்டை சதமடித்து அசத்தினார். இறுதியாக 17 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 104 ஒருநாள் போட்டிகளுடன் வினோத் காம்ப்ளி 2000ஆம் ஆண்டு விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதனிடையே சச்சின் டெண்டுல்கரின் ஆதரவு தனக்கு போதுமானதாக இல்லை என கூறி சலசலப்பை ஏற்படுத்தினார். ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கு விளையாடி சாதனை படைத்த சச்சின், காம்ப்ளி இருவரில் வினோத் காம்ப்ளியின் வாழ்க்கை விரைவாக வீழ்ச்சியடைந்தது. வினோத் காம்ப்ளியின் வீழ்ச்சிக்கு ஒழுக்க குறைவு மற்றும் மது பழக்கம் காரணம் என்பது துரதிருஷ்டவசமானதாகும். விழா மேடையில் சச்சினும் காம்ப்ளியும் ஃபிட்டாக இருந்தனர் என்றாலும் காம்ப்ளியின் உடல்நலம் தெம்பாக இல்லை என்பது வீடியோவில் தெளிவாக தெரிந்தது. இருவருக்கும் பெரிய வயது வித்தியாசம் இல்லை. சச்சினுக்கு 51, காம்ப்ளிக்கு 52 தான். விழா மேடையில் தனது சிறுவயது பயிற்சியாளர் ரமாகாண்ட் அச்ரேக்கருக்காக ஒரு பாடலை பாடி வினோத் காம்ப்ளி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். ஆனாலும் அவரின் பேச்சில் தெளிவு இல்லை. வினோத் காம்ப்ளியின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது பட்டவர்த்தனமாக தெரிந்தது. மது பழக்கத்திற்கு அடிமையான வினோத் காம்ப்ளியை பல ஆண்டுகளாக சக கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் நண்பர்கள் தூர விலக்கி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் வினோத் காம்ப்ளிக்கு உதவி வழங்க முன்வந்த போதும் மது பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான முதல் அடியை காம்ப்ளி எடுத்து வைக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்திருந்தனர். மறுவாழ்வு சிகிச்சை மையத்திற்கு காம்ப்ளி சென்றால் நிதி உதவி செய்ய தயாராக இருப்பதாக பிரபல கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் கூறியிருந்தார். முன்னாள் தொடக்க வீரரும் பயிற்சியாளருமான அன்சுமான் கெய்க்வாட் புற்றுநோயுடன் போராடிய போது 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் உதவினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போதாவது வினோத் காம்ப்ளி தனது வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வார் என்று அவரது ரசிகர்களும் சக விளையாட்டு வீரர்களும் நண்பர்களும் நம்புகிறார்கள்.